Hi friends, நம்மளோட யூடியூப் சேனலுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மெத்தட் பார்த்தோம். இந்த மெத்தட்ல முக்கியமான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோஷியல் மீடியால நம்ம ஷேர் பண்றது மூலமா நம்மளுக்கான வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி சோஷியல் மீடியால நீங்க வந்து ஷேர் பண்ணணும்ன்ற மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் என்ன பண்ணிருப்பீங்க, பிகினரா யூடியூப்ல வந்திருப்பீங்க, உங்களுக்கான வீடியோஸ் ரெடி பண்ணிருப்பீங்க, அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பீங்க, அதை அப்படியே கொண்டு போயிட்டு நீங்க ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ண அந்த வீடியோஸோட லிங்கை கொண்டு போயிட்டு நீங்க உங்களுடைய பேஜ்ல நீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க ஃபேஸ்புக்ல. ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு ஃபேஸ்புக்ல இருந்து வியூஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பீங்க. பட் ரியாலிட்டி என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக்ல இருந்து நம்மளுக்கான வியூஸ் இதுல கன்வெர்ட் ஆகாது. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய போஸ்ட் போட தான் நம்மளுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் பிகினரா வந்த உடனே இங்க அப்லோட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு நீங்க அந்த இடத்துல ஷேர் பண்ணீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு பேக் லிங்க்ஸ்ல உங்களுக்கான வியூஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. இதுக்கு எப்படி ப்ரோ நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமா நம்ம பண்ணலாம். இது எங்கேயோ உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எஸ், நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூடியூப்க்கு லீட்ஸ் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணி நாம நம்மளோட யூடியூப் சேனலுக்கான வியூஸை ஃபேஸ்புக்ல இருந்து நம்ம கொண்டு போகலாம். இந்த மெத்தட் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரெண்டு ப்ராசஸ்ல சொல்லித்தரேன். ஸோ ஒன்று பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு ப்ராசஸ் பார்த்தோம்னா அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மெத்தடை எடுத்து நீங்க உங்களுக்கான வியூஸை நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கங்க. இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ் அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நீங்க பண்ற பிசினஸுக்கான growth இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை நம்ம யூடியூப்க்கான வியூஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதிகமாக பேசாம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸான ஃபேஸ்புக் ஆட்ஸை சிம்பிளா எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டேன். உள்ள வந்த உடனே என்னுடைய ஃபேஸ்புக் சேனலுக்கான பர்சனல் டீடைல் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்தாலும் இந்த இடத்துல பாருங்க பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணணும், நீங்க எந்த பிசினஸ் பண்ண போறீங்களோ அதுக்கான பேஜஸை நம்ம கிரியேட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான பேஜஸ் ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கேன். நீங்க இந்த பேஜஸை கிளிக் பண்ணி எத்தனை பேஜஸ் வேணா நீங்க உருவாக்கிக்கலாம். இப்போ நான் என்னுடைய பேஜஸ்க்குள்ள நான் போறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ள போயிட்டு அந்த பேஜஸ் எப்படி ஓப்பன் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ பேசிக்காக இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை சொல்லி உங்களுக்கு டைம் பண்ண வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ நான் டேரெக்டாக ஒரு பேஜுக்குள்ள வந்துட்டோம். பேஜுக்குள்ள வந்த உடனே இந்த இடத்துல பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ என்னுடைய பேஜஸ்ல பாருங்க நான் ஆல்ரெடி கவர் பிக்சர் வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்னோட லோகோ வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் உங்களுடைய பேஜுக்கு நீங்க பண்ணிக்கங்க. அண்ட் இந்த இடத்துல பாருங்க நீங்களோட வீடியோஸ், ரீல்ஸ் நீங்க எல்லாமே இந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த இடத்துல நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நீங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான தம்ப்நெயில் எடுத்து இந்த இடத்துல நீங்க போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கான ஷார்ட்டான ஃபார்ம்ல நீங்க ரெடி பண்ணி கூட இந்த இடத்துல வீடியோ கூட நீங்க ரெடி பண்ணி போடலாம். அப்படி போடும்போது இந்த இடத்துல வியூஸ் எவ்வளவு வரும் அப்படின்றத நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த இடத்துல பாருங்க லைக்ஸ், கமெண்ட்லாம் பார்த்தோம்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா இதெல்லாம் யாருக்குமே அதிகமாக பூஸ்ட் ஆகாது. நீங்க பிகினரா ஃபேஸ்புக்ல வந்து அக்கௌண்ட் போட்டாலும் சரி, நீங்க ஆல்ரெடி போட்டிருந்தாலும் சரி, நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் இந்த ஃபேஸ்புக் மூலமா உங்களுக்கு கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் ஒரு 10க்குள்ள தான் உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு மேல இந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வராது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நான் போட்ட அந்த போஸ்ட்டுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா இந்த பூஸ்ட் போஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம கிளிக் பண்ண போறோம். இந்த பூஸ்ட் போஸ்ட்டுக்குள்ள வந்தோடனே பாருங்க இந்த இடத்துல கோல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க கெட் மோர் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல இந்த சேஞ்ச் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்றதுக்கான நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கான மெசேஜஸ் அதிகமாக வரணுமா, இல்லை நம்மளுக்கான லீட்ஸ் அதிகமாக வரணுமா, நம்மளுக்கான கால்ஸ் அதிகமாக வரணுமா, இங்கே பாருங்க மோர் வீடியோஸ்க்கான வியூஸ் வரணுமா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பாருங்க கெட் மோர் வெப்சைட் விசிட்டர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நாம வந்து இந்த ஆப்ஷன் தான் கொடுக்க போறோம். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க மேலே இருக்கிற ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்னோட கோல் வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல பாருங்க ஆட் கிரியேட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு டெஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்ன டெஸ்கிரிப்ஷன் சொல்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்து செலக்ட் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க செலக்ட் மீடியாவை கிளிக் பண்ணி நீங்க வேற எதனா ஒரு ஃபைலை நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணதாலும் நீங்க இன்சர்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிறத நான் அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா நீங்க எதனா ஒரு தம்ப்நெயில் அது மாதிரி எதனா ஒரு இமேஜஸ் நீங்க உள்ள ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த ஹெட்லைன் ஆப்ஷன்ல நீங்க வேற எதனா கொடுத்து தந்தா கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழரசன் ராஜன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வேற எதனா கொடுத்து தந்தாலும் நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வாட்ச் நவுன்றதை கொடுக்குறேன். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வாட்ச் மோர் வீடியோஸ்னு கொடுத்துருக்கேன். அது அடுத்து இங்க பாருங்க பட்டன் லேபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்க எதை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளை நவ் ஆப்ஷன் இருக்கு, புக் நவ், கான்டாக்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இந்த லேர்ன் மோர்ன்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. அது கீழே பாருங்க யூஆர்எல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி இருக்கிறத நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் நம்ம இந்த இடத்துல கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ல வர அந்த வீடியோஸ்க்கான யூஆர்எல் இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னோட சேனலோட யூஆர்எல் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு மேலே இந்த இடத்துல பாருங்க இந்த வாட்ச் மோர் வீடியோஸ் அந்த ஆப்ஷன் வந்துச்சு. மேலே யூடியூப் வந்துருச்சு. இந்த லேர்ன் மோரை கிளிக் பண்ணோம்னா இது டேரெக்டாக நம்மளோட யூடியூப்குள்ள போயிடும். ஸோ நம்மளுக்கான என்கேஜ்மெண்ட் இது மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்றத செக் பண்ணி பாருங்க. இந்த அட்வான்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் அப்படியே விட்டுடுங்க. இந்த ஆட் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே விட்டுடுங்க.
அதுக்கு கீழே ஆடியன்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு தேவையான ஆடியன்ஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ லொகேஷன் கேட்டிருக்காங்க, நம்ம எந்த லொகேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல தமிழ்நாடுன்றதை நான் டைப் பண்ணுறேன். இப்போ நான் ஆடியன்ஸோட லொகேஷன் சூஸ் பண்ணிட்டேன். பட் இதை வந்து யார் பார்க்கணும், எந்த ஜெண்டரில் பார்க்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம போடுற வீடியோஸ் பார்த்தோம்னா மென்ஸ் பார்த்தாலும் ஓகே, உமன்ஸ் பார்த்தாலும் ஓகேன்னா நீங்கள் ரெண்டுத்துமே இருக்கிற அந்த ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தோன்னா பியூட்டி சம்மந்தமாக வீடியோஸ் போட போகிறேன், அதனால் வந்து பொண்ணுங்க மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உமன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து மென்ஸ் டிபெண்ட் பண்ணி ஏன்னா ஒரு வீடியோஸ் போடுறீங்கன்னா நீங்கள் மென்ஸ் மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்களுக்கான ஆட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மென்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஏஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் பார்த்தா போதுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 65 ரொம்ப அதிகம், நீங்கள் என்ன பண்ணி குறைச்சிக்கிங்க, ஒரு 50 வரைக்கும் வச்சுக்கிங்க. ஏஜஸ் பார்த்தோம்னா ஒரு 18 வேணால் 22, 24 கூட நீங்கள் வச்சுக்கிங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற வீடியோஸ் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன பசங்க பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் மெச்சூரானவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி 24 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கேம்பெயினை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஜெண்டர் சூஸ் பண்ணியாச்சு, ஏஜ் சூஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கான லொகேஷன் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்க சேவ் ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து கீழே வந்தோடனே இந்த இடத்துல பாருங்க டூரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ பட்ஜெட் நம்ம சூஸ் பண்ண வருமோ அந்த பட்ஜெட் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்தா அந்த பட்ஜெட்டுக்குள்ள இது ஆட் வந்து ரன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறன்றதையும் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 5 நாளைக்கு நான் சூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு 200 செலவாகட்டும், இல்லைனா ஒரு 100 120 செலவாகட்டும்ன்றதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எனேபிளே இருக்கட்டும். அடுத்து பாருங்க பிக்சல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சல்னா என்னன்றதை நான் வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த ஃபேஸ்புக்கோட ஃபுல் கோர்ஸ் நான் போட போகிறேன். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சல்னா என்னன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க, அந்த ஆடில் பார்த்தோம்னா எத்தனை கஸ்டமர் உள்ளே வந்திருக்காங்க, ஸோ எத்தனை பேர் எத்தனை பேஜஸை பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் பார்த்தோம்னா செக் அவுட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பை பண்ணாமல் இருக்காங்கன்றதை நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி ஃபில்டர் பண்ண உடனே அவங்கள மட்டும் நம்ம ரீடார்கெட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா பிக்சல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே பாருங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபண்டை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். இதில் உங்களுக்கு எந்த பேமெண்ட் சிஸ்டம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்கள் பேமெண்ட் சம்மரி ஆப்ஷனில் பாருங்கள் டோட்டல் பட்ஜெட் பார்த்தோம்னா 500 தான் இருக்குது. பட் இது ஜிஎஸ்டி பார்த்தோம்னா நம்ம 90 கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள் எஸ்டிமேட்டட் டெய்லி ரிசல்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு 1000 பேர்லேருந்து 3000 பேர் வரைக்கும் வருவாங்க நீங்கள் கொடுத்த இந்த பட்ஜெட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் லிங்க் கிளிக்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 31லேருந்து 88 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ப்ரோமோட் நவுன்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு 1 or 2 hour நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஆட்ஸ் பார்த்தோம்னா அப்ரூவ் ஆகணும். ஸோ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்ஸ் பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் சிம்பிள் ப்ராசஸ். நம்ம போட்ட ஒரு போஸ்ட்டை அப்படியே நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பூஸ்ட் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம சிம்பிளாக நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இதுவே செகண்ட் ப்ராசஸ் இன்னும் இன்னைக்கு இன்டெப்த்தாக எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம ஆட் மேனேஜருக்குள்ள தான் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ஆட் மேனேஜர்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம எப்படி நம்ம கூகுளுக்கு நம்ம கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபேஸ்புக் பார்த்தோம்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்ம இன்டெப்த்தாக நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் இந்த இடத்துல ஆட்ஸ் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆட் மேனேஜருக்குள்ள வந்துட்டோம். ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இங்கே கிரியேட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கேம்பெயின் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த வகையான கேம்பெயின் இதில் ரெடி பண்ண போறீங்கன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆட் மேனேஜருக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு யூடியூபுக்கான வியூஸ் மட்டும் தான் நம்ம என்கேஜ்மெண்ட்டாக நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஒரு சில ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். பட் உங்களுக்கு எது ஈஸியான மெத்தட், எது நீங்கள் குறைஞ்ச காசை யூஸ் பண்ணி அதிகமான லீட்ஸ் நீங்கள் கொண்டு வர முடியுன்ற மெத்தட் மட்டும் நம்ம பார்ப்போம். இதை பற்றி நம்ம தெளிவாக அந்த ஃபேஸ்புக்கோட ஃபுல் கோர்ஸ் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் எனக்கு வந்து டிராஃபிக் தான் வேணுன்றதுனால இந்த டிராஃபிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய செட்டப் எப்படி இருக்கணும், ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்ட் இருக்கிறத நம்ம பண்ணணுமா இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் இருக்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேனுவல் டிராஃபிக் தான் நம்ம கேம்பெயின் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேனுவலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 3 ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளுக்கான டிராஃபிக் கேம்பெயினை நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் கேம்பெயினுக்கு நம்மளுக்கான டிராஃபிக் ஆட் செட்ஸ் நம்ம பண்ணணும். அந்த ஆட் செட்ஸ்க்குள்ள தான் நம்ம வந்து நம்மளுக்கான ஆடை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆனால் இந்த டிராஃபிக் கேம்பெயின் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக் கேம்பெயினோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் யூடியூப்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கு கீழே பாருங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம இதை பற்றி எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு கீழே பாருங்கள் கேம்பெயின் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆக்ஷன் டைப்பே இருக்கட்டும்.
அடுத்து கேம்பெயின் ஆப்ஜெக்டிவ் பாருங்க டிராஃபிக்லேயே இருக்கட்டும். அடுத்து இந்த ஏபி டெஸ்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அடுத்து பாருங்க இந்த அட்வான்ஸ் கேம்பெயின் பட்ஜெட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆஃப்லேயே இருக்கட்டும். ஸோ கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது கொடுத்த உடனே அடுத்து இந்த இடத்துல பாருங்க டிராஃபிக் ஆட் செட்ன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்ற இந்த நேமோட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வியூஸ் இன்க்ரீஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க கன்வர்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வெப்சைட், ஆப், மெசேஜ் ஆப், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், கால்ஸ்ன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த வெப்சைட் ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தான் வெப்சைட் இல்லையே ப்ரோ, நம்ம எதை கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லே ஒரு வெப்சைட்டை நம்ம இதில் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க பர்ஃபார்மன்ஸ் கோல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துல நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேம்பெயினுக்கு நீங்கள் மாற்றி கொடுத்து பாருங்க, உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு நான் செகண்ட் ஆகிற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு கீழே பாருங்க காஸ்ட் பர் ரிசல்ட் கோல்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே நீங்கள் விட்டுடுங்க, அது ஆப்ஷனல் தான், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் ஆகும். பட் பிகினராக வரும்போது இதை நீங்கள் கையை வைக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதுக்கு கீழே பாருங்க டைனமிக் கிரியேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஆஃப்ல இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. அடுத்து இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம டெய்லி பட்ஜெட்டில் நம்ம பண்ண போகிறோமா இல்லை நம்ம லைஃப் டைம் பட்ஜெட்டில் நம்ம பண்ண போகிறோமான்றதை சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் இந்த இடத்துல லைஃப் டைம் பட்ஜெட் நான் கொடுத்தேன்னா நான் வந்து அதிகமான அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்க அட்லீஸ்ட் நீங்கள் 2595 ரூபாய்க்கு மேலே தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட்டுட்டு டெய்லி பட்ஜெட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் நான் ஒரு நாளைக்கு நான் ஒரு 100 ரூபா தான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு நாளைக்கு நான் ஒரு 200 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க ஸ்டார்ட் டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஸோ இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகணும்னா இதில் இருக்கிற ஆப்ஷன் அப்படியே விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கேம்பெயின் பார்த்தோம்னா 4லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கான டேட் இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கிற எண்ட் டேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 நாளைக்குள்ள என்னோட கேம்பெயின் முடியணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு இந்த கேம்பெயின் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகணும், பட் எப்போ முடிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களோட டெய்லி பட்ஜெட்டை செட் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க இந்த இடத்துல ஆடியன்ஸ் கண்ட்ரோல்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கிற இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் இங்கே டிஃபால்ட்டாகவே இந்தியான்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் நீங்கள் டார்கெட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மக்களுக்கு எனக்கு போனால் போதும், ஸோ என்னுடைய யூடியூப்க்கான வியூஸ் எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே இந்த சர்ச் லொக்கேஷனில் நீங்கள் தமிழ்நாடுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பாருங்கள் ஷோ மோர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி அந்த பூஸ்ட் போஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுமோ அதே ஆப்ஷன் தான் இங்கே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம மறுபடியும் இதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மினிமம் ஏஜ் உங்களுக்கு எதுலேருந்து பார்க்கணுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலி அங்கே சொன்ன மாதிரி ஒரு 22, 23லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுற பீப்புள் எந்த லாங்குவேஜ் பேசணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து தமிழ் பீப்புளை தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். தமிழ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேம்பெயினோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் பேசுகிற மக்களுக்கு மட்டும் தான் இது போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாருமே தமிழ் தான் பேசுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே இது வந்து டார்கெட் ஆகும். இல்லை இந்த இடத்துல நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே அந்த இடத்துல தமிழ்நாடுன்றதை எடுத்துட்டு நீங்கள் இந்தியாவை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்தியாவுக்குள்ள தமிழ் பேசுகிற அந்த மக்களுக்கு மட்டும் இது போய் சேரும். அப்படின்னும் போது உங்களோட ஆடியன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கான ஆட்ஸ் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு தமிழ் வச்சு நீங்கள் அந்த கேம்பெயினை ரன் பண்ணுங்கள். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவும் செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வேறு கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கிற மக்களுக்கு மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களுக்கான வீடியோஸை நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். இப்படி பண்ணுறதால என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோஸ்க்கான SEO கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய கண்ட்ரிலேருந்து உங்கள் வீடியோஸ் வந்து பேக்லிங்ஸ் மூலிமா பார்க்கும்போது உங்களோட SEO இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கான வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட சேனலோட பர்ஃபார்மன்ஸு பூம் ஆகும். ஸோ நம்ம நார்மலாக போடுற ஃப்ரீ மெத்தடுக்கும் பெய்டு மெத்தடுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நம்மளோட நினச்ச நேரத்தில் நினச்ச பேர்த்தை நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆட் செட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஆடியன்ஸ் ஆக்டிவேட் ஆப்ஷன் அப்படியே விட்டுடுங்க. ஓகே, அதுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா அவங்களே வந்து பிளேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேஸ்புக்கோட நெட்வொர்க் எங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் அவங்களே பிளேஸ் பண்ணிடுவாங்க. பட் மேனுவலில் நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் மேனுவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் கீழே வந்தோன்னா டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மொபைல் அண்ட் டெஸ்க்டாப்னு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. இந்த 1000 ரூபாய் வந்து பார்த்தோம்னா மொபைல் டிவைஸுக்கு மட்டும் தான் போகணும், ஸோ பிசிக்கெலாம் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த டெஸ்க்டாப் ஆப்ஷனை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு காசும் பார்த்தோம்னா கரெக்டான ஆளுக்கு போய் சேரணும். அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை இதோட ஆட் பார்த்தோம்னா மொபைல் இருக்கவங்களுக்கு போகக்கூடாது, ஒன்றும் பிசிக்கு மட்டும் தான் போகணும்னா ஸோ இந்த இடத்துல இந்த டெஸ்க்டாப் ஆன் பண்ணிட்டு மொபைல் இடத்தை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ கரெக்டாக இதை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு தான் நான் உங்களை மேனுவலில் கிரியேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போ நமக்கு தேவை யூடியூப்க்கான வியூஸ் தான். ஸோ 2 டிவைஸுமே இருக்கட்டும். ஸோ நம்ம அப்படியே விட்டுறலாம். அதுக்கு கீழே பாருங்க பிளாட்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஆடியன்ஸ் நெட்வொர்க்கு, மெசேஞ்சர்ஸ் இந்த 4 பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுக்கான ஆட்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் ரன் ஆனால் போதும். ஸோ எனக்கு வந்து இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க்கு, மெசேஞ்சரில் என்னுடைய ஆட்ஸ் வந்து ரன் ஆக தேவையில்லை. ஸோ அதில் பார்த்து என்னுடைய காசை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெசேஞ்சர் ஆப்ஷன் எடுத்து விட்டுருங்க. இந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க்குன்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ உங்களுடைய ஆட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ரன் ஆகும். இல்லை ப்ரோ எனக்கு இன்ஸ்டாகிராமே தேவையில்லை, ஃபேஸ்புக்கில் மட்டும் ரன் ஆனால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை எடுத்து விட்டுருங்க. பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா ஆடியன்ஸ் பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக வராங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு கீழே வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே எங்கெங்கே இருக்குன்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா எந்த இடத்துல வேணாம், இப்போ மார்க்கெட் பிளேஸில் வேணாம்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் அன்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவை வியூஸ் தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே அன்டிக் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவை வியூஸ் தான். ஸோ அதனால் இது எங்கே வேணால் பிளேஸ் ஆகட்டும். நமக்கு வந்து வியூஸ் மட்டும் கிடைச்சா போதும். ஓகே, இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது அடுத்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நியூ டிராஃபிக் ஆட்ன்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ யூடியூப்குள்ளே வியூஸ் இன்க்ரீஸ்ன்ற இந்த ஆப்ஷன் நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே தான் இப்போ 3வது ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் நீங்கள் வேறு எதனா நேம் எதனா கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இது ஃபஸ்ட் ஆடுன்றதால நான் ஃபஸ்ட்டுன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். இதுவே நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்க ஐடென்டிட்டி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல என்னுடைய ஃபேஸ்புக்கோட பேஜஸ் இருக்கு. அதுக்கு கீழே என்னோட இன்ஸ்டாகிராமோட பேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். பட் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நீங்கள் ஏதோ கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெட்டால போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வேறு எதனா பேஜஸ் கூட நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல. இந்த ஃபேஸ்புக் பேஜை மட்டுமே வச்சு ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி உங்களுக்கான ஆட்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள் ஆட் செட்டப்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே விட்டுடுங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்மேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் இமேஜஸ் கொடுக்க போறீங்களா இல்லை வீடியோஸ் கொடுக்க போறீங்களான்னு நம்ம இந்த இடத்துல தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய கேம்பெயின் நீங்கள் வந்து வீடியோஸில் பண்ண போறீங்களா இல்லை இமேஜஸில் பண்ண போறீங்களான்றது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்களோட சேனலுக்கான இன்ட்ரோஸ் எதனா வச்சிருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரோ ஒரு 30 செகண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்கள் வீடியோஸ்க்கான இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் யூடியூப்ல வரும்போது உங்களுக்கான இமேஜஸ் மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போக போக உங்களோட இன்ட்ரோ நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ உங்களுக்கான இமேஜஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியலனா நீங்கள் கேன்வா ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் 1:1ன்றதை கொடுத்துட்டு உங்களுக்கான கேம்பெயினை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த இதில் பாருங்கள் ஆட் கிரியேட்டிவ்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மீடியாவை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை நம்ம உள்ள இந்த இதில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் மீடியான்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் போட்ட போஸ்ட் எல்லாமே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜஸை கிளிக் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை கிளிக் பண்ண விரும்புகிறீங்களோ அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். கீழே நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் இது வந்து எப்படி ஷோ ஆகும் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஃபீட் ஆட்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ரைட் அண்ட் காலம் சர்ச் செட்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டான சைஸில் விசிபிளாக இருக்கான்றதை பாருங்கள். ஸோ விசிபிளாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிராப் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கிராப் பண்ணி உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இமேஜஸ் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நம்மளுக்கான டெக்ஸ்ட் நம்ம உள்ள ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு பை நவுன்ற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இல்லைனா இன்க்ரீஸ் யுவர் சேனல் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ மேலே பாருங்கள் இந்த இடத்துல என்னோட நேமு கீழே இன்க்ரீஸ் யுவர் சேனல் பர்ஃபார்மன்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பிரைமரி டெக்ஸ்ட்டில் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த இந்த இடத்துல பாருங்கள் ஹெட்லைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் மை சேனல் ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்கள் ரைட் பண்ணுறது இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சேனலுக்கான வியூஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எதுவுமே நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கொடுத்துங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் கால் டு ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம உள்ள ஆட் பண்ண போகிறோம். இதில் தான் பாருங்கள் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக பூஸ்ட் போஸ்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நம்ம இன்டெப்த்தாக உள்ள வந்து ஆட் மேனேஜருக்குள்ளே பண்ணும்போது தான் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீட்ஸில் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் என்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும்.
ஓகே, அடுத்து இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெஸ்டினேஷன் ஆப்ஷன் தான். இப்போ இந்த வியூவர்ஸ்லாம் எதுக்கு வரணும், ஸோ எந்த இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் ஆப்ஷனில் இந்த யூஆர்எல் லிங்கை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம சேனலோட லிங்கை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பக்கத்துலேயே பாருங்கள் ப்ரிவியூ யூஆர்எல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய சேனலுக்குள்ளே தான் இந்த வீடியோஸ் வந்து போகும். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இது நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ளே தான் போகுது. இதே மாதிரி நம்மளுடைய ஆடியன்ஸ் யாரெல்லாம் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஷோ பண்ணி காட்டும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் கை வைக்காதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கு கீழே இந்த இடத்துல வாங்க ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிக்சல்னு ஒரு ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் பிக்சல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல நம்ம பிக்சல் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ராக்கிங் ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம சேனலுக்கான ஆட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதில் நம்ம கீழே அழகாக நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு. பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ கீழே இருக்கிற இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ஆட்ஸ் பார்த்தோம்னா பப்ளிஷ் ஆகிடும். ஓகே, பப்ளிஷ் ஆனோடனே நீங்கள் வியூ டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேம்பெயின் நேம் ஸ்டேட்டஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அக்கௌண்ட் வந்து எரர்னு காட்டும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த பில்லிங் அண்ட் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம பேலன்ஸ் பார்த்தோம்னா 0ல் இருக்குது. நம்ம ஆட் ஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஃபண்டை நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே பாருங்கள் நான் பிஃபோரோ பண்ண என்னோட ஆட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதெல்லாம் இது கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பண்ண என்னுடைய கேம்பெயினுக்கான எல்லா ரிசல்ட்டும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன், எவ்வளோ வந்துச்சுன்னு எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் தெளிவாக அந்த ஃபேஸ்புக்கோட ஃபுல் கோர்ஸ் வீடியோஸில் நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிகினராக யூடியூப்ல வரவங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் மெத்தடா செகண்ட் மெத்தடான்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கான வியூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.